सिटकॉन अड्रेस बाय के कुपेंद्रन सर అవదా नमस्कार अवीनो मो सिटकॉन चेयरमैन अड्रेस देता मुसरस्मिनी बनेदी और पास प्रेसिडेंट कारण तेनु देकड़े वाड़म उंटंड सिटकॉन वेलु तेंग संगाड़ी रीनु सर्विस केरालु मो एल्लालो केरता मुसिरिया मी प्रिपेयर के लिए आवरी पूरा तमिल मो एत मी आवरताम संगता मी मुयற்சி कररिया आई उंटंड काम वेलु अंगावी तला सेदुकारे कोन मणि मेनसादी पास प्रेसिडेंसी तिले मादरी सीके शेखर दा खलेदिकाय और ईसी ईआर कुमरेशन दा खलेदिकाय केकेजी प्रभार दा खलेदिकाय और एसकेआर रमेश दा खलेदिकाय एमके कलाधर बाबू दा खलेदिकाय तिले मादरी आत जगवा कुमार दा खलेदिकाय तिले मादरी आत स्टेज मिसिरी और आईपीपी मोहन दा खलेदिकाय कोणे कोब्ब चेंबर उची पुसेदिकाय कोल्लगंडा पुसेदिकाय सिरका जॉब संगीनो तमाम अभी कोन्नी उंटा हडल सवनाथ प्रॉपर गा उंग गाइड केलेसता अस्किदंगा मैं नमस्कार कळलारस इंदा सावनियर रिलीज करता अवंजारिया एमएलए गोपिसन दानगु पल्जा इंदा ये पत्ती सिरप्पुगन संगत अवरे अवर विशेष पोनो सीआर वेंकटेश दानगु इले मारी बाबूनु अभी चोकोडद्रगम अभी गाइड केलेसता केएलएनके गणेश दानगु तन अभी अवर गेणमय पोनगन तन अवरासी तन आता मोर संगाडी चेरी ले सिटकॉन सक्सेस गविनो पार्ट पोलेसता अवर निर्वाहिन सेक्रेटरी खलेदिकाय इले मरे ट्रेजरर खलेदिकाय जॉइंट सेक्रेटरी सूरी खलेदिकाय एटसेट फाइनेंस कमिटी चेयरमैन प्लस एक्टिंग जॉइंट सेक्रेटरी के दिनारंदार खलेदिकाय चोक्कोड अभी मुन्नुगन सर्विस कर रही है एक पूरा अभी नो मैं नमस्कार कला रसी आइए संगाड़ी ईसी मेंबर नो 16 कमिटी अभी तय 16 कमिटी अभी चोक्कोड बंगुरासन चुट्टुपुरी काम करी इंदा अभी इदले चोक्कोड खल्ले अवरासी केवल चले 7 8 9 सिटकॉन स्टाल कोणक्क प्रमादन चले मरता अस्किदंगा कलैराई आई इलगा अभिनो तंगा पक्का बलंगन हुद्री अभी पूरा स्पेशल इन्विटी विशेष बोनार तेनु पूरा अभी चोक्कोड फील्ड सर्विस केरे आलसे प्रमादन करता मुसेय नाता अवर तलेवन मने मादरी कोल्लवसु कोब्बज्जी मयदिगे अंग अभी ननकोडे दिलेसते अवर ननकोडे यारनगो तेंगा पूरा अभिनो मी नमस्कार कलरसी तनाता एड अवरे मेंबर नो अंग कुब्बिमु सपोर्ट केलेसते मेंबर नो अस्किदंगा मी नमस्कार कललीनो मोरवत्त हर्मंगरसी सौराष्ट्र चेंबर ऑफ कॉमर्स சார்பாக சிட்கான் 2026 சௌராஷ்டிர தொழில் வர்த்தக மாநாட்டுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திட்டமிடுவோம், செயல்படுவோம், சிகரம் தொடுவோம் என்ற வார்த்தைக்கு இணங்க ஒவ்வொரு பம்பரமாக சுழன்று இந்த பணியை செம்மையாக முடித்து தருகின்றார்கள். ஆகஸ்ட் 7, 8, 9 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற சிட்கான் வர்த்தக கண்காட்சி நமது தொழில் மற்றும் வர்த்தக உலகின் ஒற்றுமையையும் திறமையையும் வளர்ச்சிக்கான ஆர்வத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் மிக சிறப்பாக நிறைவடைந்துள்ளது. அந்த கண்காட்சியில் அரங்குகள் அமைத்து தங்களது தயாரிப்புகளையும் சேவைகளையும் காட்சிப்படுத்திய ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும், ஸ்பான்சராக ஆதரவு வழங்கிய அனைவருக்கும், விளம்பரதாரர்களுக்கும், வாடிக்கையாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், தன்னார்வலர்களுக்கும், பகல் இரவு பாராமல் உழைத்த ஒவ்வொரு குழு உறுப்பினருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிட்கான் என்பது ஒரு கண்காட்சி மட்டுமல்ல, இது நமது தொழில் வளர்ச்சிக்கான ஒரு இயக்கம். இது நமது தொழில் முனைவோர்களை இணைக்கும் பாலம். இது அடுத்த தலைமுறைக்கான ஒரு நம்பிக்கை. வர்த்தக கண்காட்சியில் நாம் பார்த்தது பொருட்களின் காட்சி அல்ல, அது நமது சமூகத்தின் தொழில் திறனின் காட்சி. சிறு தொழில் தொடங்கி இன்று பெரிய நிறுவனங்களாக வளர்ந்தவர்கள் தலைமுறையாக தொழிலை முன்னெடுத்து வருபவர்கள், புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொண்டு வளர்ந்து வரும் இளம் தொழில் முனைவோர், புதிய ஸ்டார்ட் அப் முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் என அனைவரையும் ஒரே தளத்தில் சந்திக்க வைத்திருப்பதுதான் சிட்கான் வர்த்தக கண்காட்சி. இதுவே ஒரு மாபெரும் வெற்றியாகும். சிட்கான் வர்த்தக கண்காட்சி வெற்றி பெற உறுதுணையாக இருந்து கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக சேவையாற்றி நிதிக்குழு, ஸ்டால் குழு, மலர் குழு, உணவு மற்றும் ஏனைய குழுக்கள் சார்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். கண்காட்சி நாம் என்ன செய்கிறோம் என்பதை வெளிப்படுத்தியது. இந்த மாநாடு நமக்கு இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வைக்கிறது. இன்றைய உலகில் தொழில் என்பது வெறும் உற்பத்தி மற்றும் விற்பனை அல்ல. டெக்னாலஜி, இன்னோவேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாலிட்டி, ஃபைனான்ஸ், எக்ஸ்போர்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், நெட்வொர்க்கிங் ஆகிய அனைத்தும் ஒரு தொழிலின் வளர்ச்சிக்கு அவசியமாகிவிட்டன. இந்த மாற்றத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய வெற்றியை மட்டும் நம்பி நாளைய தொழிலை நடத்த முடியாது. நாளைய மாற்றத்தை இன்றே ஏற்றுக்கொண்டால்தான் எதிர்காலத்தை வெல்ல முடியும். இல்லை சங்கத்தை வச்சு சவராசி அவரை CRV ஏஏவி அவரை பிசினஸ் கோணம் அப்ளை கிராமத்தை பிரமாதம் சங்கம் ஜாரிய. அதனால்தான் சிட்கான் மாநாடு மிகவும் முக்கியமானதாக ஆகிறது. அடுத்த தலைமுறைக்கான சிட்கான். நமது முன்னோர்கள் கடின உழைப்பால் தொழில்களை உருவாக்கினார்கள். அவர்கள் நமக்கு கொடுத்தது சொத்துக்கள் மட்டுமல்ல, உழைப்பின் பண்பாடு, நேர்மை, நம்பிக்கை, வாடிக்கையாளர் உறவு, தொழில் ஒழுக்கம் என ஆகியவற்றையும் கொடுத்து சென்றுள்ளனர். அந்த 3 தலைமுறைக்காக நடத்திய உற்பத்தி துறையில் வெற்றிகரமாக நடைபோட்டு கொண்டிருப்பவர்களை இன்றும் கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறோம். இப்போது நமது கடமை அந்த பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதோடு மட்டும் நின்று விடாமல் அதை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைப்பதாகும். 3வது தலைமுறை தொழில் முனைவோர்கள், இளம் தொழில் முனைவோர், பெண்கள் தொழில் முனைவோர், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். நமது குழந்தைகள் வேலை தேடுபவர்களாக மட்டும் இல்லாமல் வேலை வழங்குபவர்களாகவும் இருக்க வேண்டும். இதுவே சிட்கானின் மிகப்பெரிய கனவு. ஒற்றுமையே நமது பலம். ஒரு தொழில் முனைவோர் தனியாக வளர்வதை விட தொழில் முனைவோர் அனைவரும் இணைந்து வளரும் போது அதன் பலன் மிகப்பெரியதாக இருக்கும். காம்படிஷன் இருக்கட்டும், அதே நேரம் கொலாபரேஷனும் இருக்க வேண்டும். ஒருவரின் அனுபவம் மற்றோருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஒருவரின் தொழில் மற்றோருக்கு சந்தை வாய்ப்பாக இருக்க வேண்டும். ஒருவரின் வெற்றி மற்றவருக்கு ஊக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் சிட்கான் என்பது பிசினஸ் நெட்வொர்க்கிங்கை வழிப்படுத்தும் ஒரு முக்கியமான தளமாக உருவாக்க வேண்டும். மதுரையின் தொழில் வளர்ச்சி. மதுரை என்பது கலாச்சாரத்தின் நகரம் மட்டும் அல்ல, இது தொழில், வர்த்தகம், சேவை, உற்பத்தி மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றின் முக்கிய மையமாகவும் வளர வேண்டும். நமது தொழில்கள் மதுரையை தாண்டி தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலக சந்தைகளிலும் இடம் பிடிக்க வேண்டும். மேட் இன் மதுரை என்ற பெயர் உலக சந்தையில் பெருமையுடன் ஒலிக்க வேண்டும். அதற்காக தொழில் முனைவோர், தொழில் அமைப்புகள், அரசு நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டிய காலம் இது. இந்த சிட்கான் 26 நிகழ்வாக வெற்றிகரமாக நடத்துவதற்கு பல மாதங்களாக உழைத்த அனைவரையும் இந்த நேரத்தில் நான் சிறப்பாக பாராட்ட விரும்புகிறேன். திட்டமிடுவது முதல் செயல்படுத்துதல் வரை உழைத்த ஒவ்வொரு குழுவினரும், நிதி மற்றும் ஸ்பான்சர்ஷிப் பணிகளில் உதவியர்களும், ஸ்டால் ஒருங்கிணைப்பாளர்களும், விளம்பரம் மற்றும் ஊடக குழுவினரும், உணவு போக்குவரத்து, வரவேற்பு, மேடை, மின்சாரம், ஒளி மற்றும் தொழில்நுட்ப குழுவினரும், தன்னார்வலர்களும் மற்றும் பெயர் குறிப்பிடப்படாமல் பின்னணியில் உழைத்த ஒவ்வொருவரும் இந்த வெற்றியின் உண்மையான பங்குதாரர்கள். உங்களின் உழைப்பிற்கு சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் சார்பாக என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் உறுதி, சிட்கான் 2026 உடன் இந்த பயணம் முடியவில்லை. இது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். நமது தொழில் முனைவர்களை இணைப்போம், நமது தயாரிப்புகளை உலக சந்தைக்கு கொண்டு செல்வோம் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.